2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்கின்றன. அறுதி பெரும்பான்மை இல்லாத தொங்கு சட்டசபைகள் எப்படியோ தட்டுத்தடுமாறி தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் புதிய கூட்டணி ஆட்சி அமைந்துவிட்டது. காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவையில் இடம் பிடிக்க கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆட்சிக்கட்டிலில் ஏறி சில வாரங்களே ஆகும் நிலையில் தாவேகா கூட்டணியின் பிரதான அங்கமான காங்கிரசுக்குள் இப்போது ஒரு புதிய பயம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் தாவேகாவின் அரசியல் செல்வாக்கு சரிவை சந்திக்கும். அடுத்த தேர்தலில் தாவேகாவால் ஜெயிக்க முடியாது என்பதை காங்கிரஸ் மேலிடமும் தமிழக கூடாரமும் இப்போதே மோப்பம் பிடிக்க துவங்கிவிட்டதாக அறிவாலய வட்டாரங்கள் முணுமுணுக்கின்றன. இந்த முன்னெச்சரிக்கை உணர்வால் திமுகவுடன் மீண்டும் ரகசியமாக சுமூக உறவை ஏற்படுத்த சமாதான வேலைகளை துவங்க காங்கிரஸ் முயன்றதும் அதற்கு திமுக காட்டிய விஸ்வரூப கோபமும் தான் தற்போதைய கோட்டூர்புரம் முதல் கோபாலபுரம் வரையிலான டாபிக்காக மாறியுள்ளது. ஆட்சி அமைந்த வேகத்தில் தாவேகாவின் நிர்வாக செயல்பாடு மற்றும் மக்கள் மத்தியில் இருக்கும் தற்போதைய இமேஜை கணக்கெடுத்த காங்கிரஸ் உளவு பிரிவு டெல்லிக்கு ஒரு ரகசிய ரிப்போர்ட் அனுப்பியதாக தெரிகிறது. விஜய் மீதான சினிமா கவர்ச்சி மற்றும் திமுக மீதான தற்காலிக அதிருப்தி தான் தாவேகாவின் இந்த 108 சீட் வெற்றிக்கு காரணமே தவிர இது நிரந்தரமான வாக்கு வங்கி அல்ல என்றும், அடுத்த பொது தேர்தலிலோ அல்லது அதற்கு முன்னரோ தாவேகாவின் பலம் குறைய வாய்ப்புகள் அதிகம் என்பதால் பாரம்பரியமான திமுகவுடன் மீண்டும் லைன்களை கிளியர் செய்து வைப்பதுதான் எதிர்கால நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு பாதுகாப்பானது என்பதுதான் அந்த ரிப்போர்ட்டின் சுருக்கம். இதையடுத்து திமுக தலைமைக்கு நெருக்கமான சில மூத்த தலைவர்கள் மூலமாக பழைய கதவுகளை திறக்கலாமா என்று காங்கிரஸ் தூதி அனுப்பியது. தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்ட கசப்புகளை மறந்து ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை துவங்க காங்கிரஸ் மேலிட தலைவர்கள் சிலர் முன்முயற்சி எடுத்தனர். காங்கிரசின் இந்த இரட்டை வேட நிலைப்பாட்டை திமுக சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் சாதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. தேர்தல் நேரத்தில் தங்களை நடுவழியில் கைவிட்டுவிட்டு தாவேகாவுக்கு அரியணை அமைத்து கொடுத்த காங்கிரசின் மீது திமுக தலைமை கடுமையான கோபத்தில் இருந்தது. இந்த சூழலில் மீண்டும் ஓட்டு உறவுக்காக காங்கிரஸ் அப்ரோச் செய்தவுடன் திமுக உச்சகட்ட ஆத்திரம் அடைந்தது. காங்கிரஸ் தரப்பிலிருந்து வந்த எந்த ஒரு சமரச தூதுக்கும் திமுக தலைமை முறையான பதிலை கூட அளிக்கவில்லை. தூது சென்ற மூத்த நிர்வாகிகளை தேர்தல் நேரத்தில் எங்களை பலவீனப்படுத்த நினைத்துவிட்டு இப்போது பதவி சுகத்தையும் அனுபவித்துக் கொண்டு அடுத்த தேர்தலுக்கு இப்போதே எங்களிடம் சீட் கேட்க வருகிறீர்களா என்று மிக கொடூரமாக முகத்தில் அடித்தாற்போல் பேசி திருப்பி அனுப்பியிருக்கிறது திமுக. காங்கிரசுடன் இனி எந்த காலத்திலும் ஓட்டும் இல்லை, உறவும் இல்லை என்றும், அவர்கள் தாவேகாவுடன் இருக்கிறார்களா அல்லது தனியாக போகிறார்களா என்பது எங்களுக்கு கவலை இல்லை. திமுகவின் கதவுகள் அவர்களுக்கு நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டன என்றும் அறிவாலய முக்கிய புள்ளி ஒருவர் கொந்தளித்துள்ளார்.